ஆந்திராலேருந்து ஒரு மேங்கோ பச்சடி, ஆந்திராவோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு மேங்கோ பச்சடி, அதில் ஒரு புலாவ். நம்ம ஃப்ரெண்டு அவனை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒரு பேனில் போட்டு சும்மா ஒரு 4 வெந்தயம், 6 பெடிகை சில்லி, அப்படி இல்லைன்னா நீட்டமாக இருக்கிற காஞ்ச மிளகா ஆயிடுச்சா. இப்போ இங்கே வெட்டி வச்சிருக்கிற மாங்காவை இந்த எண்ணெயில் போடுறோம். இந்த வெந்தயம் மிளகா ஃப்ரை பண்ண ஆயிலே இந்த மாங்காவை போடுறோம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த மிளகா கூட அதை மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த வெந்தயமும் இதில் விழுற மாதிரி பார்த்துங்க. உப்பு இன்னைக்கு குறைன்னு அரைக்கவும், இவ்வளோ தான் அரைக்கணும். இந்த மாதிரி குறைன்னு ஆகிட்டான். ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஒரு 2-3 ஏலக்காய், சீரகம். ஓகே, இப்போ ஒரு கை முந்திரி பருப்பு. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வறுத்த பூண்டு வச்சுருக்கேன், அது ஒரு 20 பல்லு. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாங்காய் திரியாக அரைச்சிருக்கீங்களா, இந்த பச்சடி அதில் கொட்டுறீங்க. கொட்டிட்டு முந்திரி பருப்பு, பூண்டு, மாங்காய் பச்சடி இவனுங்க எல்லாம் ஒன்று சேர இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, மேட்ரு ஓவர், ஃபினிஷ். ஒரு கட்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு உப்பு, வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர மிக்ஸ் பண்ணுங்க. அதான் கந்தல், ஒரு ஃபேண்டாஸ்டிக் மேங்கோ பச்சடி புலாவ். சாப்பிடும்போது வெறும் மாங்காய் மட்டும் கிடச்சிட்டு இருந்ததுன்னா பசங்களுக்கு பிடிக்காது. 35 கிராம்ஸ் பன்னீர். இது மாதிரி கேஸ் ஆஃப் பண்ண பிறகு, சாதம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு, கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இது மாதிரி போடுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. பன்னீர் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாத்துலேயும். ஃபினிஷ். செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, ஜமாயிங்க.